வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்ட்ல ஒரு 2 நாளா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுல அவர் ஒரு நாய் கூட இருக்கிற மாரியான ஒரு புகைப்படத்த வெளியிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு மேல ரவுடி டைம் அப்படின்னு போட்டு ஒரு கருப்பு நாய் கூட உட்கார்ந்துருக்க மாரியான, விளையாடுற மாரியான புகைப்படத்த ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் படுகொலை செய்யப்பட்டாரு. கவின் படுகொலை சாதியால செய்யப்பட்ட பொழுது, அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போல, திரு முதலமைச்சர் அவர்களும் அங்க போல. ஆனா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனாங்க. அங்க கவினுடைய வீட்டுக்கு போல அப்படின்ற பெரிய விமர்சனமானது எழுந்தது. அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் கவின் குடும்பத்தை கோட்டைக்கு அழைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண வச்சாரு. அதுவுமே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. ஏன் நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? அவங்க தான் பார்க்கணுமா? அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை எழுந்தது. துணை முதலமைச்சர் அவர்கள் அது கூட பார்க்கல. ஒரு ட்வீட் கூட போடல அப்படின்றதா என்னோட நினைவு. ஒரு ட்வீட் கூட போடாம தான் அவரு கடந்துட்டு போனாரு. அந்த ஃபேமிலி கூட போய் பார்க்காம அப்படியே கடந்துட்டு போனாரு. அதன் பிறகு இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 13 நாளாக போராடிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு திமுகவை ஒரு ஆளை வச்சு வழக்கு போட வச்சு அந்த போராட்டத்தை இரவோடு இரவாக கடும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ரவுடிகள், அந்த குற்ற சம்பவங்களை செய்யக்கூடியவங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவிகள், கூலி கேட்டு போராடக்கூடியவங்க, தொழிலாளர்கள், பாவம் அவங்கெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட்டு இருக்காங்க. சோ அன்னைக்கு இரவோடு இரவாக அவங்க ஒடுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்துட்டு இருந்தாரு. அது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்தது. அப்பொழுது கூட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களை போய் மீட் பண்ணாம சென்னையிலே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ இதுவுமே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. சரி, இவ்வளவு பிஸியாக இப்படி முக்கியமான இஷ்யூஸ்லாம் நடக்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களாம் மீட் பண்ணாம இருக்காரு. என்னதான் வேலை செய்வார் இவரு? டெப்யூட்டி சிஎம் வேற இவருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் போக முடியாத, அவரால் கவனம் செலுத்த முடியாத சில விஷயங்கள்லாம் திரு உதயநிதி அவர்கள் டெப்யூட்டி சிஎம் கவனம் செலுத்துவார். அதுக்காக தான் அந்த பதவியை கொடுக்கப்படுது, உருவாக்கப்படுது. அது கான்ஸ்டிடியூஷன் பதவியும் கிடையாது. சோ அப்படி இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பதவியானது கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுல இப்படியான அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் பொழுது, ஒரு போராட்டம், பெரிய அளவிலான போராட்டங்கள் நடக்கும் பொழுது, அதை கூட போயிட்டு கவனிச்சு அந்த போராட்டங்களை முடிச்சு வைக்கிற அளவுக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த ஸ்கில், ஆளுமை திறனானது இல்லாம போயிருக்கு. சரி, என்னதான் பண்ணுவார் இவரு? இதெல்லாம் பார்க்காம என்னதான் இவருக்கு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்விட்டர்ல நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ட்விட்டர்ல ரவுடி டைம் அப்படின்னு போட்டு நாய் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மக்களை போய் மீட் பண்ணி இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி இவங்களுடைய குறைகளை தீர்க்கிறத விட எதுக்கு டைம் ஒதுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் கூட இருக்கதான். இந்த செல்ல பிராணி அப்செட் ஆயிடும். ஒரு நாள் தன்னுடைய ஓனரை பார்க்கல அப்படின்னா, அந்த செல்லப்பிராணி, அந்த கருப்பா ஒண்ணு இருக்கு, அது பேர் ரவுடி நினைக்கிறாரு. என்ன ரவுடியா என்ன கதைன்னு தெரியல நமக்கு. சோ அது அப்செட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தினமும் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு போல. அதனால தினந்தோறும் அந்த புகைப்படங்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ரவுடி டைம், ரவுடி, அந்த நாய்க்கெல்லாம் டைம் கொடுக்க தெரிஞ்ச திரு உதயநிதி அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரும்போது அவங்க கூட போய் நின்று பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண டைம் இல்லை. கவின் சாதியால படுகொலை செய்யப்பட்ட பொழுது சமூக நீதி பேசிக்கொண்டு நம்ம ஆட்சியருக்குமே போய் பார்ப்போம், என்ன எதுன்னு கேட்போம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம், இனிமே இது பேர் சம்பவமே தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியில் இருக்க வரைக்கும் நடக்கக்கூடாது, குறைந்தபட்சம் நம்ம ஆட்சியில இருக்கிற வரைக்குமாச்சு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்போடு போய் மீட் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் அவருக்கு மீட் பண்ண டைம் இல்லை. ஓ, சோ என்ன டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவுடி கூட, அந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுக்குதான் அவருக்கு டைம் இருக்கு. மற்றபடி இந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றது, தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றது, அவருடைய உடல், அதாவது அவருடைய உடல்நிலை தொடர்பாக விமர்சனம் பண்றது, இப்படியான விமர்சனங்களை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய பதிலடி அப்படின்ற அடிப்படையில சமூக வலைதளங்கள்ல அவர் பேசுறது சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டி போட்டுட்டு இருந்தாரு. அதாவது யார் முட்டி தேஞ்சிருக்குன்னு பாப்போமா, எடப்பாடி பழனிசாமி இவர் கேட்கிறாரு, யார் முட்டி தேஞ்சிருக்குன்னு பாப்போமா அப்படின்றாரு. அதாவது இவங்க சட்டப்பேரவையில பேசினவங்க தானே, தவழ்ந்து போயிட்டு ஊர்ந்து போயிட்டு தான் பதவி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி பேசினவங்க தானே இவங்க. ஸோ அதனால இவங்க கட்சி கூட்டத்துல பேசுறதுல
ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கலாச்சிட்டாராம், பெரிய பதிலடி வந்து கொடுத்துட்டாராம். அதனுடைய ஒரு பொருள் தான் இந்த யார் முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்ப்போமா அப்படின்ற ஒரு விமர்சனம். இது யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்து நடக்கும்போதுலாம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தடவை டென்ஷன் ஆகி ஒரு தடவை பேசியிருந்தாரு. ஸோ அதை மேற்கோள் காட்டி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக அந்த ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிக்கிறாரு. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கையை காமிச்சு பாருங்கனாலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், நாங்க கீழே இருந்து உழைச்சு மேல வந்து இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு. அதற்கு பதிலடி கொடுக்குறோம் பேர் வழி அப்படின்ற பேர்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஓகே தாங்க, யார் முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுக்குறாராம். இதை வந்து கட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல உடன்பிறப்புகள் ரொம்ப அதிகமாக பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் பார்க்குறேன் ஃபுல்லா இந்த மாதிரியான ரீல்ஸ் தான் வந்து பரவிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டாரு, சூப்பர் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு பெரிய பில்டப் வந்து சமூக வலைதளங்கள்ல உடன்பிறப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த காசுக்கு வந்து பேசணும் இல்லையா, ஸோ அதனால அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு டெபுட்டி சிஎம் என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பணும் அப்படின்ற ஒரு தரம் இருக்குல்லங்க. உங்க முட்டி தேஞ்சிருந்தா என்ன, அவரு முட்டி தேயல்னா என்ன, இவர் செருப்பு போட்டா என்ன, அவர் செருப்பு போடலாம், இதுவாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க, அவங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, உங்க ஆட்சியில எவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அவங்க ஆட்சியில எவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, உங்க ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்கீங்க, அவங்க ஆட்சியில அது மாதிரியான ஒரு கம்பாரிசன் நீங்க நடக்கலாம் இல்லையா. அது நடக்காம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கம்பாரிசன் பாருங்க. அவர் வந்து ஐசியூல போவாங்க, அதாவது ஆம்புலன்ஸ்ல வந்து ஏறி ஐசியூ போவாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து 4-3 அணியா பிரிஞ்சு கிடக்குது, இன்னும் எத்தனை அணி அதுல இருக்குன்னு தெரியல. அதிமுக வந்து பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முட்டி தான் தேஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? எப்படியான அரசியல்வாதிகள் இருந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு விமர்சனத்தை பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் வேற டெபுட்டி சிஎம் வேற சொல்றாரு, அடுத்தது அவர் தான் சிஎம். என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு காலத்துல சிஎம் ஆக போறாரு. ஸோ அவருடைய லட்சணம் வந்து இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தொடங்கி வச்சுங்க. கடந்த ஜூலை 15ஆம் தேதி நினைக்கிறேன் அந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அது தொடங்கி வைக்கப்பட்ட பொழுதே நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. இது வந்து ஒரு தோல்வி திட்டமா தான் முடியும், இது போற போக்கு சரியில்லை அப்படின்னு வந்து பல விமர்சனங்கள் எதிர்கட்சியால வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. அதனுடைய ஒரு கூறாக தான் வைகை ஆத்துல அந்த மனுக்கள்லாம் அடிச்சுட்டு போன விவகாரம் வந்து நடந்தது. ஸோ அதன் பிறகாக சரியா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு பல குற்றச்சாட்டுகள் அந்த முகாம்கள் மீது வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் கிடையாது, இது உங்களுடன் ஊழல் அப்படின்ற திட்டம். ஏன் அப்படின்னா, பதிவுத்துறை, அதாவது வருமான வரித்துறை, அப்புறம் மின்சாரத்துறை, இப்படியான துறைகள் வந்து லஞ்சம் கொடுத்தாதான் அந்த முகாம்ல மனுக்கள் பெறப்பட்டது இல்லையா, அந்த மனுக்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ என்னதான் நீங்க ஸ்பெஷலாக ஒரு முகாம் அமைச்சு மக்களுடைய குறைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும், நீங்க ஆட்சி செய்யற, நீங்க கையில வச்சிருக்கிற கவர்னன்ஸ் அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. இது போல நிறைய பேர் வந்து தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த முகாம் வந்து ஒரு தோல்வி முகாமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இருக்கு. இதற்கான இவ்வளவு வரிப்பணத்தை வந்து மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பேரு இந்த தோல்வியான ஒரு முகாமை போட்டுட்டு அதுக்கு உங்களை விளம்பரப்படுத்திக்க வேற மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து ஈரோடு பக்கம் போடப்படுது. அப்பொழுது ஒரு முதியவர் வந்து அவருடைய பென்ஷனுக்காக போய் நிக்கிறாரு. 72 வயசு அவருக்கு. அவர் பல இடங்கள்ல மனுக்கள் கொடுத்து பாக்குறாரு, அது ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி, இதுலயாச்சும் கொடுத்து பார்ப்போம், சிறப்பு முகாம்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ இதுலயாச்சும் கொடுத்து பார்ப்போம், ஏன்னா வேலையாவதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா மனு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வெயில்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால அவருக்கு மயக்கம் வந்து கீழே விடுறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஒரு பேர் வந்து சுப்பிரமணியன், 72 வயசு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவர் வந்து கெடுவாய்ப்பாக இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த லட்சணத்துல தான் இந்த முகாமானது நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கிட்ட முதல்ல மனு வாங்கணும், எப்படி வந்து அது ப்ராசஸ் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. எத்தனை மனுக்கள் வாங்கினீங்க, எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எந்த விதமான தகவலுமே வந்து இன்னும் இந்த திமுக அரசு ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த முகாம் நடத்துவதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு பள்ளியை லீவ் விட்டு அந்த பள்ளியில வந்து ஒரு நாள் முகாம் வந்து நடத்திருக்காங்க. எங்க நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டத்துல ஒரு பள்ளியில 100 ஆண்டு கடந்த ஒரு பள்ளி, 100 ஆண்டு கண்ட ஒரு பள்ளியில வந்து
லீவ் விட்டு இந்த முகாமை ஒரு நாள் அங்க நடத்திருக்காங்க. இதுவே வந்து ஒரு தனியார் பள்ளியில் நடத்த முடியுமா உங்களால? ஒரு ஏழை குடும்பம், ஏழை மாணவன் என்ன கேட்டுருவான் அவன்? நடத்துறா லீவ் விட்டு ஒரு நாள், அவன் பாடம் கேட்டா என்ன, அவன் படிப்பு கேட்டா என்ன, நடத்துறா. அந்த முகாமும் சரி ஏதோ புண்ணியமா இருக்குன்னா பரவாயில்ல, அதுவும் புண்ணியம் கிடையாது. அதுலயும் லஞ்சம் கிஞ்சம்லாம் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, மக்களுடைய கல்வி, அந்த குழந்தையோட கல்வியாச்சும் கெடாம இருக்கலாம்ல, அதையும் கெடுத்து இதுவும் உருப்படி இல்லாம எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இது ஒரு விளம்பரம். இதுக்கு மக்கள் வரி பணத்துல கோடிக்கணக்கில் விளம்பரம் வேற போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இப்படியான முகாம்கள், இப்படியான கவர்மெண்ட் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் குறித்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியாத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேள்வி கேட்கிறேன், அவரை பார்த்து கேள்வி கேட்கிறேன், இவருக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். ஐயா, உங்க முதுவை பாருங்கய்யா, அதிலே பல அழுக்குகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன், அவங்களுக்கு அதை பண்றேன் அப்படின்றத விட்டுட்டு இந்த ரவுடி டைம், இந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஓட்டு போட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. உனக்கு நாய் ஓட்டு போட்டு வரல. இல்ல நாய் கூட நல்லா நடத்துறீங்க, மனுஷனை தான் வந்து கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.